ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி மொபைலில் எப்படி 5G நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரெட்மி மொபைலில் 5G செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெட்மி மொபைல் வந்து 5G மொபைலாக இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ரெட்மி மொபைல் வந்து 5G மொபைலாக இல்லையான்னு தெரிலனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மொபைல் 5G மொபைலாக இல்லையான்னு வந்து ரீப்ளே பண்ணுறேன். ஏன்னா 5G நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து 5G சப்போர்ட் ஆகிற மொபைலில் மட்டும்தான் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். நீங்கள் 5G நெட்வொர்க் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ்னு ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சிம்முடைய 5G நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணமோ அந்த சிம் இருக்கிற ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் பாருங்கள் ப்ரிஃபேர்டு நெட்வொர்க் டைப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் ப்ரிஃபேர்டு 5Gன்னு ஃபஸ்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 5G/4G/3G/2G அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எந்த ரோவில் வந்து 5G இருக்கோ அந்த ரோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை செலக்ட் பண்ணிங்கனாவே உங்கள் மொபைலில் 5G செட்டிங்ஸ் வந்து ஆன் ஆயிரும். இந்த இடத்துல 5G செட்டிங்ஸ் ஷோ ஆகலினாவே உங்கள் மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகாத மொபைலாக தான் இருக்கும். ஓகே, இதை மட்டும் பண்ணாவே நம்ம மொபைலில் 5G நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது இல்லாமல் நீங்கள் சில ஸ்டெப்லாம் பண்ணணும். என்னென்னா உங்கள் மொபைலை வந்து அப்டேட்டில் வச்சுக்கோங்க. எப்படி அப்டேட் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபோட் ஃபோன் இருக்குல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஜியோ சிம்மா ஏர்டெல் சிம்மா எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்முடைய 5G நெட்வொர்க் வந்து உங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5Gன்னு சில டேட்டா பிளான்லாம் இருக்கும். அந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். ஜியோவில் எப்படி 5G ஆக்டிவேட் பண்ணுறது, ஏர்டெல் எப்படி 5G ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தனித்தனி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.